புஷ்பா படத்தில் தெலுங்குக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸுன்றது புஷ்பராஜுக்கு சரியாக ரா சவுண்டிங் வராது பேசும்போது. அந்த இம்பர்ஃபெக்ஷனை, அந்த சின்ன இம்ப்ரவைசேஷனை நீங்கள் ஆட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு குரல்களில் இருக்கிற ஃப்ளாஸ் ரொம்ப பிடிக்கும். பாட்டு ஒரு சாங் ரெக்கார்டிங் போது கூட ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய எனக்கு ரொம்ப சில வாய்ஸஸ்லாம் பயங்கர க்ளீனாக இருக்கும், எந்த பிசுறும் இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு அதை விட ஏதாவது சின்ன பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன கரகரப்பு அந்த வாய்ஸில் இருந்துச்சுன்னா அது இன்னும் பிடிக்கும். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சுதி விலகி பாடினாங்கன்னா இன்னும் எனக்கு ஐ ஃபீல் லைக் ரொம்ப ரியல், ரொம்ப ஹியூமனாக ஐ ஜஸ்ட் ஃபீல் ஒரு ஹியூமன் வாய்ஸ் கேட்குற ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு இந்த படம் வந்து தமிழில் பண்ணும்போது அப்படியே ஒரு ஆக்சென்ட்டை நம்ம எடுத்து பண்ணணும், அப்படியே வந்து அங்கே பண்ணிருக்கிற ஒரு டயலெக்டை நம்ம அப்படியே தமிழில் பண்ணணுன்றது மட்டும் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை. அது எனக்கு வந்து சேலஞ்சுன்றதை விட அந்த இடத்துல இன்னும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராமாவோ அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். அந்த சின்ன பையனுக்கு வந்து சின்ன பையனாக இருக்கும்போது புஷ்பா வந்து அவன் ஸ்கூலில் வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்த போது அவன் இதுவாகிட்டு அவன் தோல் மட்டும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி அவமானப்பட்டு போகிறான். அந்த இடத்த வந்து கேன் வி ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார் அவனோட ஒரு நாக்கு குளர ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பீரியட்லேருந்து அவன் அதுக்கு முன்னாடி சீனில் புஷ்பராஜ்னு சொல்லுவான் அவங்க டீச்சர் கேட்கும்போது. இதுக்கப்புறம் வந்து அவங்க இவங்ககிட்ட கேட்கும்போது தான் அந்த ரா போயிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து புஷ்பராஜ்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அவன் சொல்லுவான். புஷ்பா என்னதான் ஒரு ரகடான ஆளாக இருந்தாலும் பஞ்ச் டைலாக்லாம் பேசினாலும் அந்த ரா சவுண்டிங் நீங்கள் மாற்றினதில் ஒரு ப்ரில்லியண்ட்டான வல்னரபிலிட்டி கொடுத்துட்டீங்க. வல்னரபிள் ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர் அப்படியே ஜஸ்ட் எலிவேட் பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட் அது.